வணக்கம் நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே ஜெனி. இது ரதி ரகசியம், கோகம் மற்றும் காமசூத்திரம், உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். 12 நாட்களுக்கு பிறகு இளவரசன் தன் நண்பன் புத்தி சாதுரியனோடு இளவரசி இருக்கும் அந்த மாயாஜால தீவினை அடைகின்றான். அங்கு இளவரசி குணவல்லியை காண விரும்புகின்றான். அவளது ராஜ்யத்தை பார்க்கின்றான். மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ராஜ்யம். காமராஜனின் காதல் வெல்லுமா? குணவல்லி ராஜ்யத்தை அடைந்த மதன காமராஜன் மற்றும் அவரது நண்பன் புத்தி சாதுரியன் இவர்களுக்கு குணவல்லி ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இளவரசியின் தோழிகள் ஒரு தேர்வினை வைக்கின்றனர். அந்த தேர்வில் கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகளுக்கு மிகச் சரியாக விடையளித்தால் மட்டுமே இளவரசியை பார்க்க முடியும் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் புத்தி சாதுரியனும் மன்னன் மதன காமராஜனும். இளவரசி குணவல்லியை மணக்க விரும்பும் அனைத்து ஆடவர்களுக்கும் இதே கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இக்கேள்விகளுக்கு மிகச் சரியாக விடையளிப்பவர்களால் மட்டுமே இளவரசியை காணவும் முடியும், திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலை அங்கு உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெனிஸ் பண்பலை, உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மதன காமராஜனின் கதைகளோடு. இது ரதி ரகசியம், கோகம் மற்றும் காமசூத்திரம். இளவரசியின் சாம்ராஜ்யத்தில் கேட்கப்படும் 3 கேள்விகளுக்கும் மிகச் சரியாக பதிலளித்தால் இளவரசியை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டும், அல்லது அவர்களது தலை துண்டிக்கப்படும் என்பது அவர்களது சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் என்றே கூறலாம். இதனை கேட்டதும் மதன காமராஜன் மிக தைரியமாக அவைக்கு முன் நின்றான். தங்களது கேள்விகளுக்கு நான் விடை கூறுகின்றேன் என்று மிக தைரியமாக அவையில் முன்மொழிந்தான் மதன காமராஜன். முதல் கேள்வியானது மதன காமராஜனிடம் கேட்கப்படுகிறது இளவரசியின் தோழிகளால். வார்த்தைகளின்றி இதயம் பேசுவது எப்படி என்ற கேள்வியானது கேட்கப்படுகின்றது இளவரசனிடம். மன்னன் புன்னகைத்து திருக்குறளின் குறிப்பறிதல் மற்றும் காம சூத்திரங்களின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு விடையளித்தான். ஒரு பெண் தன் காதலனை காணும்போது தன் கண்களை சுருக்கி புன்னகையை மெதுவாக மறைத்து கூந்தலை ஒதுக்கி தரையை பார்ப்பாள். அந்த உடல் மொழியே இதயம் பேசும் இரகசிய வார்த்தை என்று விடையளித்தான் மன்னன். மன்னனிடம் 2வது கேள்வி கேட்கப்படுகின்றது. உலகில் எல்லாவற்றையும் விட இனிமையான சுவை எது? மன்னன் விடையளிக்கின்றான். தீவிரமான ஊடலுக்கு பிறகு காதலர்கள் தங்களுக்குள் இருக்கும் பேதங்களை மறந்து கூடலில் பிறக்கக்கூடிய இன்பமே உலகில் மிகச்சிறந்த சுவை என்று விடையளிக்கின்றான். இதனை ஊடல் கூடல் என்று கூறலாம். கோபத்திற்கு பிறகு வரக்கூடிய காதல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெனிஸ் பண்பலை, உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். இது ரதி ரகசியம், கோகம் மற்றும் காமசூத்திரம். 3வது கேள்வி மன்னனிடம் கேட்கப்படுகின்றது. உலகில் ஆறாத வடு எது? மன்னன் விடையளிக்கின்றான். ஒருவரது உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் ஆறிவிடும், ஆனால் நாவினால் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் ஆறாத வடுவாக இருக்கும், துரோகங்களாக இருக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறுகின்றான். துரோகங்களும் நாவினால் பிறரை வசைப்பாடக்கூடிய கடும் சொற்களும் ஆறாத வடுவாக உலகத்தில் இருக்கும் என்று மன்னன் விடையளிக்கின்றான். மன்னன்
அசாத்திய அறிவையும் கலை உணர்வையும் கண்டு வியந்து போனாள் குணவல்லி. மன்னனின் புத்தி கூர்மையிலும் கம்பீரத்திலும் இளவரசி குணவல்லி தன் இதயத்தை இழந்தாள். இம்மன்னனுக்கே தான் மாலை சூட்டுவதாக அறிவித்தாள். 3 கேள்விகளுக்கும் மிகச் சரியாக விடையளித்ததால் மதன காமராஜனுக்கு இளவரசி குணவல்லியை திருமணம் செய்து வைத்தனர். காம சாஸ்திரத்தின்படி இத்தம்பதியினர் தங்களுக்குள் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை மிகச் சிறப்பாக நடத்தினர். தங்களது சோழ தேசத்திற்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினர் என்கிறது வரலாறு. மதன காமராஜன் தன் காதலில் வெற்றி பெற்றார். தன் காதலியை கரம் பற்றினார். அவளது தீவிற்கே சென்று அவர்களது விடைகளுக்கும் பதிலளித்து மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கரம் பற்றினார் என்று கூறலாம். காமசாஸ்திரத்தில் அறிவு கூர்மையும் கலைகளும் மிக தெளிவாக விவரிக்கப்படுகின்றன. 64 கலைகளும் கற்றுத் தேர்ந்த மதன காமராஜன் அந்த கலைகளையும் தனது காதலில் பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றான் என்பதே வரலாறு. மோகனம், வசீகரணம், மயக்குதல் மற்றும் மன வசீகரணம், மனதை வசியப்படுத்துதல் மற்றும் பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய்தல், இந்த கலைகளும் காமசாஸ்திரத்தில் காதலில் பயன்படுத்தப்படுகின்றன. கலைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். 64 கலைகளும் காமசாஸ்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. மந்திரக்கட்டுகள், சூனியம், இவை அனைத்துமே காமசாஸ்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. மதன சாஸ்திரம், காம நூல், இன்பவியல், இவை காமத்தை பற்றி விவரிக்கின்ற காம ரகசிய நூல் என்றே கூறலாம். 64 கலைகளில் இணைந்திருங்கள். இது ரதி ரகசியம், கோகம் மற்றும் காமசூத்திரம். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜெனி. நன்றி.